90% ட்ரேடர்ஸ் ஏன் லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இண்டிகேட்டர் தெரியாதனாலயா? இல்ல பிரைஸ் ஆக்ஷன் தெரியாதனாலயா? இல்ல வால்யூம் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு தெரியாதனாலயான்னா, கண்டிப்பா இல்ல. ஒண்ணு டிசிப்ளின் ட்ரேடிங் ஒரு பக்கம் இருந்தாலும், எங்க ட்ரெண்ட் மூவ் ஆகுது? எங்க சரியான என்ட்ரி போகணும்? எங்க எக்ஸிட் ஆகணும்? எவ்வளோ டார்கெட் வைக்கணும்? இதுதான் பிரச்சனையாவே இருக்கு. இந்த வீடியோல 8 ரொம்ப சிம்பிள் ஃபேக்டர்ஸ். இதுக்கப்புறம் அது ட்ரெண்ட் கன்டின்யூ ஆக போகுதா? இல்ல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுதா? இல்ல சைட்வேஸ் மொமெண்டம் இருக்க போகுதா? டாப் ஃபார்ம் ஆயிடுச்சா? டாப்லேருந்து இறங்க போகுதா? இத பத்தின எல்லா விஷயமும் இந்த 8 ஃபார்முலால ரொம்ப சிம்பிளா, ஈஸியா நீங்க லேர்ன் பண்ணிக்க போறீங்க. சென்னை ட்ரேடிங் அகாடமி ஃபவுண்டர் நான் நாராயணன். தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நீங்க எந்த ஸ்கிரிப்ட் வேணா எடுத்துக்கங்க. நிஃப்டி, ஸ்டாக் எத வேணா எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட்டு ரொம்ப டிராப் ஆகும்போது வேகமா டிராப் ஆகுது. ஆனா ரைஸ் ஆகும்போது ரொம்ப ஸ்லோவா ரைஸ் ஆகுது. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அக்குமுலேஷன் நடந்துட்டு இருக்கு. லார்ஜ் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள என்டர் ஆகுறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரூ. 500லேருந்து ஒரு ஸ்டாக் ரூ. 420ல ஒரு 5 டேஸ்ல இறங்கிடுச்சு. அதே ஸ்டாக்கு 420 டூ 450 ஒரு 10, 15 டேஸ்க்கு மேல எடுத்துக்குது அப்படின்னா, இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷனல் வந்து அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் அதோட மீனிங்கா பார்க்கலாம். ஸோ அப்ப என்னன்னா, சப்ளை வந்து அ கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அப்படின்றத விட, பையிங் டிமாண்ட் வந்து கிரியேட் ஆக போகுது. அதாவது சப்ளைலேருந்து டிமாண்ட வந்து கிரியேட் ஆக போகுது அப்படின்றத எடுத்துக்கலாம். ஃபாஸ்ட்டா ரைஸ் ஆகுது, ஸ்லோவா டிராப் ஆகுது. அப்ப என்னன்னா, இது வந்து செல் சிக்னல். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 300 டூ 380 வந்து ரொம்ப ஒரு 2டே நாள்ல இன்கிரீஸ் ஆயிடுச்சு. ஆனா 380லிருந்து 350, 340ன்னு ரொம்ப ஸ்லோவா இறங்கிட்டு இருக்கு அப்படின்னா, இது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, வால்யூம் இல்லாம இறங்கும்போது மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல என்னன்னா, அ இங்க பையிங் வந்து பெரிய அளவுக்கு உள்ள வராம போனது. கொஞ்சம் செல் பண்ணும்போதே அந்த பிரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிக்குது. ஸோ அப்ப என்னன்னா, இந்த இடத்துல அ பப்ளிக் வந்து பை பண்றாங்க. இன்ஸ்டிடியூஷனல் வந்து இந்த இடத்துல உள்ள பையிங்கா என்டர் ஆகல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 3வது பிரைஸ் ரைஸ் ஆகுது. ஆனா லோ வால்யூம். ஆ லோ வால்யூம்ல இன்கிரீஸ் ஆனா எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இது இறங்கிடும். வேகமா ஃபால் ஆயிடும் அப்படின்ட்டு. ஆனா அது கன்டினியூஷனுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா, ரூ. 100ல இருக்கிற ஒரு ஸ்டாக்கு ரூ. 108 வந்து இன்கிரீஸ் ஆகுது. அதே மாரி வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே இல்ல ப்ரீவியஸ் வீக் இல்ல ப்ரீவியஸ் மந்த் என்ன டியூரேஷன் வால்யூம் எடுத்துக்கிட்டாலும், அது வந்து குறைவா இருக்கு அப்படின்னா, அப்ப இது இந்த இந்த இடத்துல என்னன்னா, சப்ளை குறைஞ்சிடுச்சு. ஸோ, அதனால பையிங் வந்து எப்பயுமே 2 விஷயம் 2 டைப்ல பார்க்கலாம். ஒண்ணு சப்ளை அதிகமாகும்போது பிரைஸ் இறங்கும். அதே மாரி இன்னொரு பக்கம் இன்னொரு ஒரு ஒரு காயினுக்கு 2 சைட் இருக்கிற மாரி சப்ளை அதிகமானா பிரைஸ் ஃபால் ஆகும். பையர் குறைஞ்சாலும் பிரைஸ் ஃபால் ஆகும். ஸோ, அந்த கான்செப்ட் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. லோ வால்யூம்ல பிரைஸ் வந்து ரைஸ் ஆகும்போது. அடுத்து வந்து பிரைஸ் லோ வால்யூம்ல பிரைஸ் வந்து ரைஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஸோ, அப்ப இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது என்னன்னா, இங்க ஃபால் ஆக போகுது அப்படின்றது தான் அதோட அர்த்தம். அதாவது பிரைஸ் ஃபால் ஆகும்போது வால்யூம் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்ட்ராங் பையிங் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இல்ல. பையர் அதிகமா உள்ள வரல அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அடுத்த 5வது ரூல் என்ன அப்படின்னா, பிரைஸ் ரைஸ் ஆகுது. ஹை வால்யூம்ல ரைஸ் ஆகுது. ஸோ, அப்போ என்னன்னா, சப்போஸ் ஒரு கன்டினியூயஸ் புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்கு. பிரைஸ் ரைஸ் ஆயிட்டு இருக்கும்போது, வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை வால்யூம்ல ட்ரேட் ஆகுது. அப்ப இந்த இடத்துல வந்து என்னன்னா, ஒரு ஸ்மால் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், பிரேக் அவுட் ஆயிடுச்சு. லாஸ்ட் ஒரு ஹைய வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதிகமான வால்யூமும் வந்திருக்கு. அப்ப இது வந்து பை தான் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம வேகமா ஓடி போய் பை பண்ணிடுவோம். ஆனா, அதிகமான வால்யூமோட பிரைஸ் ரைஸ் ஆச்சுன்னா, அது ஒரு புல் பேக் வரதுக்கான வாய்ப்பு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அடுத்து பிரைஸ் ஃபால் ஆகும்போது அதிகமான வால்யூம் நடக்கும்போது, அந்த ஃபால்லேருந்து ஒரு ரீபவுண்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, சப்போஸ் ஒரே நாள்ல ஒரு ஸ்டாக் வந்து 6% கிட்ட ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா, வால்யூம் வந்து ஒரு 2லிருந்து 3 மடங்கு வால்யூம் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல ஒரு அடுத்தடுத்து வந்து ஒரு ஸ்மால் பவுன்ஸ் பேக் இல்ல ஷார்ட் கவரிங் அந்த இடத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, 7வது ரூல் என்ன அப்படின்னா, லோ வால்யூம் ஆனா நோ அப்வர்ட் மூவ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்னன்னா, டாப் வந்து ஃபார்ம் ஆக போகுது. வால்யூம் குறைஞ்சிருச்சு. தொடர்ந்து வால்யூமோட பிரைஸ் இன்கிரீஸ் ஆக ஒரு கட்டத்தில இன்கிரீஸ் ஆகி மேல போயிட்டே இருக்கும். அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, வால்யூம் குறைஞ்சிருக்கும். பட் ஆனா பிரைஸ் மூவ் ஆகல அப்டின்னா, அந்த இடத்துல வந்து லோ வால்யூம்ல நோ அப்சைட் அப்டின்னா, டாப் வந்து இப்போ ஃபார்ம் ஆக போகுது. லாஸ்ட் ரூல் என்னன்னா, லோ வால்யூம்ல நோ டவுன்வர்ட் மூவ்.
அப்ப இது வந்து என்னன்னா, டாப் வந்து ஃபார்ம் ஆகி முடிச்சிடுச்சு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸ்டாக் வந்து 750 உடைக்காம கீழ சஸ்டெயின் ஆகுது. 770க்கு மேலேயும் போகல அப்டின்னா, ஸோ வால்யூம் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக் ஆகி நிக்குது அப்டின்றத இங்க பார்க்க முடியுது. ஸோ அப்போ ஓவரால் இந்த 8 ரூல் தான் நம்ம மார்க்கெட்ட வந்து மூவ் பண்றது, டிரைவ் பண்ணக்கூடிய விஷயமா பார்க்கலாம். நீங்க எந்த டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி எந்த மாரி ஒரு ட்ரேடிங் செட்டப் கிரியேட் பண்ணாலும், இந்த 8 விஷயத்த உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜில ஆட் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களோட கன்சிஸ்டன்ஸிய உங்களால இன்கிரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.